போட் இந்த மூவி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, டேரக்டர் சிம்புதேவன் அவர் தான். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறையா படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அதில் முக்கிய பங்கு இவருக்கும் இருக்குது. அது என்னென்ன படங்கள்னால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 23ஆம் புலிகேசி, அரையன் 305 கடவுள், அப்புறம் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். இதெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட். எப்போ வேணால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா இந்த படம்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடலாம். அந்த மாதிரி படங்கள் இதெல்லாமே. அதுக்கப்புறம் புலி, ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும், கசடா தவிர, அதுக்கப்புறம் இந்த போட், இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இதில் என்னோடய டாப் மோஸ்ட் ஃபேவரட் பார்த்திங்கன்னா இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். அதெல்லாம் அப்போவே டார்க் ஹியூமர்ன்ற ஒரு இதை கோலிவுட்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது அப்போது நம்ம கண்டுக்காமல் விட்டுருக்கலாம். ஆனால் இப்போ கூட நீங்கள் அதை ரீவாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் அரையன் 305 கடவுள், எல்லா படங்களும் சூப்பராக இருக்கும். 23ஆம் புலிகேசி இப்போ வரைக்கும் பேசக்கூடிய படமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல படங்களில் நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருப்பாரு. அவர் தான் டேரக்டர் சிம்புதேவன். அவருக்காக தான் நான் இந்த படத்தை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். இந்த போட் மூவி அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு பண்ணியிருக்காரு. எப்படி வந்திருக்குன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபிலிம் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் மாதிரி தான் இருக்கும். பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குன்னு படம் ஸ்லோ, என்னடா பேசிகிட்டே இருக்காங்க, படம் நல்லால அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அதுவும் ஒரு வகையான ஸ்டைல் தான். இந்த மாதிரி ஜானர்ஸ் இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. அவருக்குன்னு எப்பவுமே ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே 2 படத்துக்கு தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா த ஓல்ட் மேன் அண்ட் த சி, இன்னொன்று 12 ஆங்க்ரி மேன். இந்த போட் படம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதுவும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் எதுக்காக அப்படின்றது தெரியும். பாசிட்டிவ் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கே உண்டான அந்த ஜானரை கரெக்டாக சூஸ் பண்ணி எப்படி டெலிவர் பண்ணுமோ அப்படி டெலிவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலிடிக்ஸ் பற்றி, கேஸ்டிசம் பற்றி, அதுக்கப்புறம் வயலன்ஸ் பற்றிலாம் டைலாகை எந்த மீட்டரில் சொல்லணுமோ அந்த மீட்டரில் சொல்லி அதை ஆடியன்ஸ்க்கு சிரிப்பு உண்டாக்கணும், அதே நேரத்தில் அவங்க சிந்திக்கவும் வைக்கணும் அப்படின்ற விதத்தில் தெளிவாக இருந்திருக்காரு. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போதே தெரியும். டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக இருந்துச்சு, காமெடியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஓ ஆமாம்ல, நம்ம ஏன் அதை யோசிக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்மளை யோசிக்கிற வைக்கிற அளவுக்கும் அந்த டைலாக் இருந்துச்சு. பாலிடிக்ஸ் ரிலேட்டான டைலாக்லாம் டப்புன்னு வெடி மாதிரி அடுத்தடுத்து கவுண்டர் போட்டுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவுமே நோட்டபிளாக இருந்துச்சு. இந்த மாதிரி டைலாக்ஸ் இருக்கிற படங்கள் பார்த்தே நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். இந்த படம் ஃபுல்லாகவே போட்டில் நடக்கிறதுனால அந்த போட்டில் இருக்க ஒரு 8-9 கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் பக்காவாக இருந்தால் தான் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த படத்தை அப்படியே ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்காக அந்த 8-9 கேரக்டர்ஸை பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க. MS பாஸ்கர், சான்ஸ், அப்புறம் சின்னி ஜெயந்த், இந்த மாதிரி நிறையா பேரை நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருப்போம்ல. கரெக்டான மீட்டரில் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டில் இருக்க 9 பேருமே 9 விதமான மைண்ட் செட் உடையவங்க. 9 பேருக்கும் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எல்லாருமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி பேசும்போது அது எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, அதுதான் ஒவ்வொரு சீனுமே அப்படி தான் கேரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சாங் தான். நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே புது சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனே கேட்டுருவேன். அப்படி கேட்கும்போதுமே அது புதுசாக தான் இருந்துச்சு. என்னென்னா, கர்நாடிக் மியூசிக்கையும் கானா சாங்கையும் சேர்த்து ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது வேணால் கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்க பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்காமல் போகலாம். ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு யூனிவர்ஸ் உள்ளே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 செகண்டுக்கு ஒரு யூனிவர்ஸ் அப்படி உள்ள லைட்டாக வந்துட்டு போகும். அது அன்எக்ஸ்பெக்டட் தான். படம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. அதே நேரத்தில் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துச்சு. இந்த மாதிரி படத்தோட பாசிட்டிவ்ஸ் நிறையா இருந்தாலும் படத்துக்கு சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம சொல்லி தான் ஆகணும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டினியூட்டி ரொம்பவுமே மிஸ் ஆச்சு. இப்போ கதைப்படி லீனியராக ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருக்குன்னா அது ஓகே, அது நம்ம ஏற்றுப்போம், ஓகே தான். ஆனால் அது சீன் பை சீனே அந்த கண்டினியூட்டி இல்லாமையே போச்சு. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சில படங்கள்லாம் நம்ம உத்து கவனிச்சா தான் தெரியும். ஆனால் இதில் அடுத்தடுத்த சீன் வரும்போதே தெரிஞ்சிடுது கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. யோகி பாபுக்கு அந்த கிருதா ஸ்டைலு, அப்புறம் அவரோட டிஷர்ட்டு, காஸ்டியூமு, அது எல்லாமே டக்குன்னு மிஸ் ஆச்சு. வேறு டைமில் ஷூட் பண்ணதெல்லாம் அப்படியே தெரிஞ்சு. முக்கியமாக இது ஏன் அப்படி தெரியுதுன்னா, படத்துக்கு அந்த எடிட்டிங்கில் கலர் கிரேடு ஒரு பேட்டர்ன்டாக இல்லாமல் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ நைட் இருக்கும்போது ஒரு கலர் கிரேடு இருக்கும், பகலில் இருக்கும், ஈவினிங்கில் ஒன்று இருக்கும், மார்னிங்கில் ஒன்று இருக்கும். அதெல்லாம் யூஸ்வல் தான். ஆனால் அடுத்தடுத்த சீன் நடக்கும்போதே ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகும்போதே அந்த கலர் கிரேடு பார்த்தோன்னே தெரியுது. ரொம்ப கூர்மையாக பார்க்கணும், நோட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா நம்ம நார்மலாக ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்தாலே தெரியுது என்ன இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு. அடுத்தடுத்த ஃப்ரேமுக்கு வேறு கலர் இருக்கும்போது அந்த கண்டினியூட்டியும் மிஸ் ஆகுது. ஈஸியாக தெரிஞ்சிருது என்ன எரர் இருந்தாலுமே.
ஸோ சினிமாட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அது அங்கங்கே லைட்டாக இதாச்சு. அப்புறம் படம் என்கேஜாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. சிலது ஒர்க் அவுட் ஆச்சு, சிலது ஒர்க் அவுட் ஆகல. முழு படமே கடலில் தான் இருக்கும். அப்போ வந்து அந்த பறவைகளோட ஷார்ட்ஸ்லாம் இடையில ஆட் பண்ணியிருப்பாங்க. சிலதெல்லாம் நல்லா இருந்துச்சு, சிலது வந்து தெரிஞ்சுது வேற எங்கேயோ எடுத்து இங்கே வந்து அப்படியே ஒட்ட வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ட்ராப்லெட்ஸு வாட்டரோடது அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதிரி பிச்சு பிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. இதுதான் படத்தில் வந்து நான் பார்க்குற நெகட்டிவ். இன்னொரு விஷயம் என்னென்னா, யோகி பாபுவோட கேரக்டர் அவர் தான் வந்து அதை லீட் பண்ணுறாரு. அவங்க கூட சேர்ந்து 9 கேரக்டரும் என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு லீடு வந்து யோகி பாபுன்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அவருக்குன்னு ஒரு மேனரிசம், அந்த கேரக்டரைசேஷன் வந்து மிஸ் ஆகலை. ஆனால் அது டிஃபால்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. யோகி பாபு எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருந்துச்சு. அவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த கேரக்டருக்குன்னு வந்துட்டு எதுவுமே ஆட் ஆன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் நார்மலாக போய் பேச்சு கொடுத்தா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி ஜாலியாக அதில் பேசிகிட்டு இருந்தார். மேபி அதுக்காக அவரை சூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலுமே அந்த கேரக்டர்னு வரும்போது வேறு ஏதாவது சின்னதாக ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அந்த போட்டில் இருக்க எல்லாருமே வந்து மொத்த படத்தையுமே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சில பேர் அது வந்து ஸ்லோன்னு சொல்கிறாங்க. அது நான் ஸ்லோன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே ஒரு காமிக் ஆர்ட்டு, அந்த ப்ளே டைப் வந்து அப்படி தான் இருக்கும். பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அந்த படத்தோட இது அப்படி தான் இருக்குது. ஓகேவா? மற்றபடி இந்த படத்தை வந்து போட்டு ரொம்ப குறை சொல்கிறது, போகாதீங்க அவ்வளோ நல்லா இல்லை அப்படிலாம் சொல்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இப்போ சிம்புதேவன் மாதிரி டேரக்டர்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் படம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணியிருக்காரு. அது என்ன காரணம்லாம் தெரில. இருந்தாலுமே இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வந்து ரொம்பவுமே அடித்து ஓரம் தள்ளிட்டோன்னா திருப்பி இந்த மாதிரி படங்களே பார்க்க முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி 23ஆம் புலிகேசி, இரும்புக்கோட்டை முத்துசிங்கம், அரையன் 305 கடவுள், அதுக்கப்புறம் புலி வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவருக்கு உண்டான ஸ்டைலில் வந்து நம்ம கோலிவுட்டுக்கு இந்த மாதிரி நிறைய மூவிஸ் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த இரும்புக்கோட்டை முத்துசிங்கம் மாதிரிலாம் இப்போ வரைக்கும் இன்னொரு படம் வரவே கிடையாது. அது வந்து அவ்வளோ அந்த டார்க் ஹியூமர்ன்றதை அப்போவே அப்படி யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்கள் போட்டு பார்த்தாலுமே அது பழைய படம் மாதிரியே இருக்காது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஸோ அந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி ஸ்டைல் வந்து அவர் ஒருத்தர் கொடுத்துட்ருக்காருன்னா நம்ம வந்து அதை அப்படியே ஓரம் தள்ளிட்டோம்னா திருப்பி அந்த மாதிரி படமே எடுக்க யோசிப்பாங்க. இப்போ புலி படமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி 2 ரீசனாக இருக்கும். ஒன்று வந்து படமே சுத்தமாக பிடிக்கல, படம் ஃபுல்லாகவே பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஓகே, அது அவங்களோட விருப்பம். சில பேருக்கு இந்த படம் பிடிக்கும், அந்த படம் பிடிக்காது, அது ஜானர்ஸ், அது ஓகே. ஆனால் 2வது ரீசன் என்னன்னா, இதில் வந்து விஜய் நடிச்சிருக்காரு. விஜய்க்கு இந்த படம் செட்டே ஆகலை, விஜய் நடிச்சனாலே எனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஹீரோவோட இன்ட்ரோ சீனும் எப்படி இருக்கும், மாசா பிஜிஎம் போட்டு வேற லெவலில் இருக்கும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பழகிட்டோம். ஆனால் புலியில் பார்த்தீங்கன்னா விஜயோட இன்ட்ரோ சீனே வந்து அந்த வில்லனோட காலில் பிடிச்சி கெஞ்சிட்டே வருவார். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வச்சுருப்பாங்க. அதுலேயே வந்து மோஸ்ட்லி எல்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அது காரணம் வந்துட்டு இப்படி புதுசாக ஒன்று கொடுக்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்கல. ஓகே, பிடிக்கலன்னா அதை வந்து நம்ம இப்படியே அடித்து தள்ளிட்டோம், இப்படி எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி யார் படம் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அஜித், விஜய், ரஜினி, கமலாம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மேலே ஒரு இதில் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்ரோ சீனாக இப்படி தான் இருக்கும். ஆனால் அதை உடச்சி ஒருத்தர் வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ சீன் கொடுக்கும்போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது ஏற்றுக்க முடியல. அந்த படத்தையும் நம்ம வந்து போட்டு பொழந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி படமே வரல. ஒருவேளை அந்த படம் ஓடி இருந்து ஆடியன்ஸ் கிட்டே இருந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்துச்சுன்னா இன்னும் 2-3 ஹீரோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம், ஒரு மினிமலாகவும் ஒரு இன்ட்ரோ வச்சு ஒரு நார்மலாக ஒரு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபன்னான ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இப்போ அதை நம்ம ஓரம் தள்ளிட்டனால அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டேரக்டர்ஸும் திருப்பி அந்த மாதிரி படம் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி படங்கள் வரும்போது நமக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, ஓகே, அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதை விட்டுட்டு அதை அடித்து ஓரம் தள்ளி ரொம்ப கிரிட்டிசைஸுன்ற பேரில் நெகட்டிவிட்டியை தள்ளி அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் அந்த மாதிரி ஒரு ஜானரே யோசிக்க விடாமல் பண்ணி இந்த மாதிரி எழுதலாம்ப்பா அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு இது ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரி எழுதுனா அப்புறம் அவ்வளோதான், ஆடியன்ஸ் கிட்ட நம்மளை போட்டு பொழந்துருவாங்க அப்படின்றனால அங்கே ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது, கமா போட வேண்டிய இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் பர்டிகுலராக புலின்ற ஒரு படத்துக்கு சொல்ல, இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதுக்கான செப்பரேட்டாக நம்ம ஒரு பாட்காஸ்ட் போடுவோம். ஸோ அந்த மாதிரி படங்கள் பிடிக்கலன்னா ஓகே, அதை வந்து நம்ம போட்டு அடிக்கணும்னு தேவையில்லை. அந்த மாதிரி இப்போ போட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள், ரிலாக்ஸாக நம்ம அங்கே எங்கே அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் மூவிஸ் ரிலேட்டடாக ஆக்ஷனு, ரத்தம், பிளட் ஷெட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பார்க்கும்போது ரிலாக்ஸாக ஒரு படம் ஓகே ஜாலி, அவ்வளோதான். இது அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த படத்தை வந்து ஓவராகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஓவராகவும் நல்லா இருக்காதோ அப்படின்னு போய் யோசிக்கக்கூடாது. சும்மா போய் உட்காந்தோமா பார்த்தோமா, சரி ஓகே ஒரு 2.5 மணி நேரம், அது மாதிரி ரிலாக்ஸான ஒரு படம். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
சில படங்கள் நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க, சில படங்கள் நானே பார்க்காம இருந்திருப்பேன். ஸோ எந்த படத்தோட மூவி ரிவ்யூ உங்களுக்கு வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஹேட்ஸ்.